இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் என்னடி இது? பாத்ரூம்ல இருந்து வழுக்கி விழுந்துட்டாங்களா? ஐயோ மாப்ள, பாத்ரூம்ல வழுக்கி விழுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா மாப்ள? அப்பறதுக்கு தலையில எவ்வளவு பெரிய கட்டான்? அந்த மலர் மாமியாரு தேங்காய் வெடுத்து எங்க அம்மா தலையிலயும் அடிச்சிருச்சு. என்ன மாப்ள, நானே தேங்காயில அடி வாங்கி முடியாம கிடக்குறேன். நீங்க என்னடா என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? சிரிக்காம பின்ன? நேத்து நடந்த கலாட்டால நீங்க அந்த பாண்டி பையில அடிக்க போனீங்கல்ல, அதனால நீங்க இன்னைக்கு வந்த உடனே உங்க கை காலெல்லாம் உடைச்சி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க மாப்ள. என் மனசே கேட்கல மாப்ள. அத நான் கேட்க போனேன். அது எப்படி நான் இருக்கும் போதே என் மருமகனை பத்தி தப்பா பேசுற, இப்படி பேசுறதெல்லாம் வச்சுக்காதன்னு சொன்ன மாப்ள நானு. உன் மருமகன் என்ன பெரிய இவனா? அவனால ஒண்ணும் கழட்ட முடியாதுன்னு சொல்றாங்க மாப்ள. என் மண்டைய வேற உடைச்சிட்டாங்க. அடேங்கப்பா, எந்த ரேஞ்சில யோசிக்க யாராலையும் முடியாதே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நான் வழக்கம் போல வாய மூடிக்கிட்டு திண்ணையில ஒரு ஓரமா இருந்துக்கிற மாப்ள. அதுக்காக நான் எதுவும் கேட்காம இருக்க முடியுமா? மாப்ள மாப்ள வேணாம் மாப்ள. அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி. நீங்க கேட்க போய் உங்களை ஏதாச்சும் பண்ணிட போறாங்க. நாமெல்லாம் ரொம்ப கௌரவமா மரியாதையா இருக்கிறவங்க. ஏதாச்சும் பண்ணிடுவாங்களா? என்ன பண்ணிடுவாங்கன்னு நானும் பாக்குறேன். மாப்ள என்னங்க மாப்ள, என்னங்க நில்லுங்க. ஏங்க, ஐயோ என்ன நடக்குதுன்னு பாக்கணும். தேங்காயில அடிக்கிறீங்க? ஏய் மலரு, வெளியே வாடி. ஏய் பாண்டி, வாடவில்ல. யோ, எங்கயா உன் பொண்டாட்டி? ஏப்பா என்னாச்சு? ஏய், எங்கடா உன் பொண்டாட்டி? ஏப்பா கொஞ்சமாவது மரியாதையோட பேசுப்பா. உனக்கு என்னடா மரியாதை? என்ன உன் பொண்டாட்டி பெரிய இவன் நினைப்பா? யாரா நீங்களா? டேய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். பாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க. என்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவனை பாத்துக்க அப்புறம். யோ, உனக்கு என்னையா மரியாதை? மனசுல என்ன பெரிய ரவுடி நினைப்பீங்க? பாத்து மாப்ள. யார்கிட்ட உன் பொறுக்கித்தனத்தை காமிச்சிட்டு இருக்க? யார் வீட்டுக்கு வந்து யார் மேலடா கை வைக்கிற? என்ன இருந்தாலும் குப்பத்து புத்திய காமிச்சிட்டல. என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ பாட்டுக்கு. நீங்க சும்மா இருங்க மாமா. அதான் நடந்ததை நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேனே. அடி பாவிங்களா, என் மண்டைய உடைச்சிங்க. என் மருமகன் இப்படி போட்டு சாவடி அடிக்கிறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அடி பாவிங்களா. ஐயோ. ஏய், இங்க வா. விடு. நானும் அப்பத்துல இருந்து சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு அவங்களை கத்திட்டே இருக்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? ராஜா அவங்க மாமியார் பேச்சு கேட்டுக்கிட்டு வந்த உடனே உன் மாமனார் போட்டு பலர்னு அடிச்சான். அதை பார்த்துட்டு தான் பாண்டி ராஜாவை திரும்ப அடிச்சான். அப்பா மேல கை வச்சா எந்த புள்ள சும்மா இருப்பான் சொல்லு? இததான் அன்னைக்கு ரவியும் செஞ்சான். அன்னைக்கு அதை பார்த்துட்டு மட்டும் கை கொட்டி அப்படியே சிரிச்ச. இன்னைக்கு அதே தானே பாண்டிக்கோ. வைத்தியக்காரி, அவசரப்பட்டு வாழ்க்கையை தொலைச்சிடாதே. போய் உட்கார்ந்து அழு. எதை எங்க பேசணுங்கிற விவசாயம் இல்ல உனக்கு.
மாமா 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 சாரி அத்தை, தெரியாம பேசிட்டேன் அத்தை. பாண்டி 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 சொல்றத கேளு பாண்டி, ப்ளீஸ் பாண்டி 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 போ. நாங்க வெளியாளுன்ற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால தானே டப்புன்னு இப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டேன். நாங்க என்ன அவ்வளவு மோசமானவங்களா? அத்தை இல்ல அத்தை. ஏய், அதான் ஏதோ கோவத்துல சொல்லிருச்சுன்னா இப்ப எதுக்கு அம்மாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டா, அவங்க அண்ணன் என்னதான்டா அடிச்சான், நானே அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். என் மருமகளுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லடா பாண்டி. மாமா அம்மா, நீ அழாதம்மா, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. அம்மா மலரு, நீ போய் உன் துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வாம்மா. மாமா அம்மா நீ வாமா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். அம்மா, சுத்தி இருக்கிற 4 பேரு நம்மள நல்லா இருக்கணும்னு கூட நினைக்க வேண்டாம், நாசமா போகணும்னு நினைக்காம இருக்கணும்ல. அம்மா, என்னைக்கு நாம இந்த வீட்டுக்குள்ள வந்தோமோ அன்னையில இருந்து ஒரே பிரச்சனை தாம்மா. இங்க இருக்கிற அத்தனை பேருமே நாம என்னைக்கடா ஒளிஞ்சு போவோம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இடத்துல நாம எதுக்குமா இனிமே இங்க இருக்கணும்? அம்மா கிளம்புமா. அதான் உங்க மாமா சொல்லிடுறாருல, இந்த வீட்ல பாரு, இங்க வந்ததுல இருந்து நாமளே ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடு வாடம், நீ கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த பாரு, நாம இனிமேட்டு நம்ம வாழ்க்கைய வாழ்வோம். நமக்குன்னு ஒரு ஊடுகுது, அங்க போலாம். உங்க அப்பா அம்மாக்கு ஏதாவது வேணும்னா நம்ம வந்து செஞ்சுட்டு போலாம். வரதா இருந்தா இப்ப உடனே கிளம்பி வா. போதுமா உங்க 2 பேருக்கும்? இதோட வேற அசிங்கம் வேணுமா? அவதான் உன் மார்க்கெட் பொண்ணுன்னு சொல்லாம சொல்லிடுச்சே. சக், கிளம்புங்க. பாண்டி பாண்டி ப்ளீஸ் பாண்டி. அத்தை அத்தை போகாதீங்க. உனக்கு ஒரு கும்பிடு, உன் குடும்பத்துக்கு. பாண்டி யோ, பெரிய ஆளியா நீ? இவ்வளவு பிரச்சனை நடந்தும் எதுவுமே பேசாம அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தல்ல. இதெல்லாம் நடக்கும்னு தானே நீ எதிர்பார்த்த? நாங்க இப்ப கிளம்புறோம். இப்ப கூட உன் பொண்ணு கையில ஒரு வார்த்தை சொல்லி எங்க கூட அனுப்பி வைக்க ஒரு வார்த்தை கூட உன் வாயிலிருந்து வரல. இல்ல எல்லாத்துக்குமே ஒரு கதை சொல்லுவியே, இதுக்கு ஏதாவது சொல்லியா? 22 வருஷமா வளர்த்த எண்ணியவே ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சவ உங்களெல்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பா. வா சீதா.